பிலிப்பைன்ஸ் தைவானை புரட்டி போட்ட ரகாசா புயல் தற்போது தென்சீன பகுதிகளில் கரையை கடந்தது. உலகின் தொழிற்சாலை என அறியப்படும் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. கடலோர பகுதிகளில் வசிக்கும் 10 லட்சம் பேர் வேறு பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மெல்ல மெல்ல கரையை கடந்து வரும் ரகாசா புயலால் யாங்ஜியாங் மற்றும் ஜான்ஜியாங் மாகாணத்தில் அதி கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பிலிப்பைன்ஸ் தைவான் நாட்டில் பெரும் பாதிப்பை ரகாசா புயல் ஏற்படுத்தியது. பிலிப்பைன்ஸில் 3 பேரும், தைவானில் 17 பேரும் மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். ஹாங்காங் நகரை புயல் நெருங்கிய போது பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ரகாசா புயலுக்கு தைவானின் ஆங்குவில் உள்ள பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் இருந்த சுவடே தெரியாத அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல கிழக்கு தைவானில் ரகாசா புயலின் தாக்கத்தை விவரிக்கும் வகையிலான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தைவானின் ஆங்கு பகுதியே உருக்குலைந்து காணப்படுகிறது. இந்திய பெருநகரங்களில் ஒன்றான கொல்கத்தாவில் கடந்த சில நாட்களாக பெரும் மழை பெய்து வருகிறது. குறுகிய இடைவெளியில் கொட்டி தீர்த்த மழையால் நகரின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. துர்கா பூஜை நடைபெறவுள்ள காலகட்டத்தில் பெய்து வரும் இந்த மழையால் கொல்கத்தா மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ள நிலையில் இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருப்பதால் கொல்கத்தா வாழ் மக்கள் ஒவ்வொரு மணி நேரத்தையும் அச்சத்துடனேயே எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, செய்தி இணையதளங்கள் தொடங்கி சமூக வலைதளங்கள் வரையில் கொல்கத்தா மழை வெள்ள காட்சிகளே நிறைந்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள நிம்கான் கிராமத்தில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அப்பகுதிகளில் பாயும் சிறு ஓடைகள் மற்றும் ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து விடுகிறது. இதனால் அருகில் உள்ள நிலங்களும் மழைநீரால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் வடியாத நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரம்ப எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக மும்பை மாநகரம் பெரும் மழையை எதிர்கொண்டுள்ளது.
பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வரை மும்பையில் மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மும்பை, தானே, ராய்கட், ரத்னகிரி, சிந்துதுர்க் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சனி, ஞாயிறன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. நாளை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் 27ஆம் தேதி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாகவே வெப்பநிலை அதிகமாக இருந்த நிலையில் தற்போது பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குத்தாலம், மங்கைநல்லூர், மணல்மேடு உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது.